லாட்ரி போன்ற அந்த திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த ஒரு மாசம் இந்த கடகராசி என்பவர்களை கையில பிடிக்கவே முடியாது. நடக்காத சில விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய கால நேரம். உங்களுக்கு உண்டான துறையில நீங்க முத்திரை பதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு கால நேரம். கடகராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல மாத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள். ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால எப்போதுமே தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஒரு விருந்தோம்பல் விஷயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. வீட்டிற்கு யாராவது வராங்க அப்படின்னா அவர்களுக்கு சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு காஃபி இந்த மாதிரியாவது கொடுத்து அனுப்ப விடுபவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்போதுமே மன ரீதியான சில விஷயங்கள்ல சில நெருடல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்னா ஹாப்பியா இருந்தா ஓவர் ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுத்துட்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைக்குள்ள ஆழ்ந்து இறங்குபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். அதே சமயத்துல உறவுகள் முறையில இந்த கடகராசி என்பர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடியவர்களும் கூட. அவர்கள் நமக்கு எப்போதுமே நல்லதுதான் செய்வாங்க, துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு அந்த உறவுகள் டிராவல் பண்ணக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள். அதே உறவுகள் மூலமாக ஏமாற்றப்படுபவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான். இப்படி மனநிலை சார்ந்த சில விஷயங்கள்ல ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இல்லாமல், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் தயங்குபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல சுக்கிரன் சனியோட சேர்ந்து உச்சம் பெற போறார். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் மாதமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் சுகஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி. இந்த 2 இடத்திற்கும் சொந்தக்காரர் 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல உச்சம் பெற போறார். இதனால நீண்ட காலமாக இருந்த தடைப்பட்ட சில விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்துல இடைவிடாது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு கடகராசி என்பவர்களுக்கு திருமண வரன்கள் பிக்ஸ் பண்றதுல சில தடைகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த திருமண வரன்கள் அமைவதுல மிகவும் ஒரு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வரன் அமையறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதாக அந்த திருமண வரன்கள் கிடைக்கும். அதே சமயத்துல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகளோட இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான சில திருமண வரன்களும் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மிக அருமையான ஒரு அமைப்புகளை கொடுக்க போகுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தொழிலுக்கு உண்டான சில முதலீடுகளை பெறுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சொந்தமாக சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் புதிதாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான சில அட்வான்ஸ் பேமெண்டாவது கொடுத்துருவாங்க. சில பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப விரைவாக ரொம்ப துரிதமாக அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருமானத்தை, பொருளாதார வளர்ச்சிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அங்க இரட்டிப்பு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுக்கிரனாகப்பட்டவர் மாத வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால இந்த மாத வருமானத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல அதிகப்படியான வருமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் லாட்ரி போன்ற யோகங்களையும் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 4, 11, 9 தொடர்பு இருக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு லாட்ரி
போன்ற அந்த திடீர் அதிர்ஷ்டங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா திடீர் வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். சில பேர்லாம் கடகராசி என்பவர்கள் ஒரு சில விஷயத்துல ரொம்ப ஒரு மன வெறுப்போடு இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்காது, இதை போய் நம்ம திரும்ப திரும்ப முயற்சி செய்தோம்னா இதனால ஒரு கால நேரம் தான் வீணாகும் அப்படின்ற மாதிரியான சில இடத்துல ஒரு வெறுப்புத்தன்மையோட இருப்பாங்க. அந்த நடக்காத சில விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய கால நேரம். 26 நாட்களுக்கு மிகவும் ஒரு மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப உறவுகள் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த ஒரு மாசம் இந்த கடகராசி என்பவர்களை கையில பிடிக்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல தனக்குண்டான ஒரு ஆடம்பர ஒரு விஷயங்கள்ல நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வீட்டுல என்னென்ன மாதிரியான ஒரு ஆடம்பர பொருட்கள்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே வாங்கி போடக்கூடிய ஒரு நேரம். அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வாகனம்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு ஆடம்பர செலவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்பா வழியிலிருந்து ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கு, பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த நேரத்துல நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அது சாதகமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்பா வழி தொழில்களையும் செய்யறதுக்கு உண்டான ஒரு சரியான நேரமும் கூட இந்த கடகராசி என்பர்களுக்கு. அதனால இந்த காலகட்டம் தொழில் ரீதியாகவும் வேலை வாய்ப்புகள் ரீதியாகவும் சொத்துக்கள் ரீதியாகவும் அதிகப்படியான மேன்மைகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். கடனை அடைக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கலாமா, நாங்க வேற லோன் போட்டு இந்த கடன்களை அடைக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா 10 வருடங்களாக ஒரு லோனை நீங்க போட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதை அடைக்கணும்னு முயற்சி பண்றப்போ ஒரு டாப் அப் மாதிரி போடணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த கால நேரத்துல இந்த கடகராசி அன்பர்கள் செய்தாங்க அப்படின்னா ஒரு வருமான வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதார ரீதியாக நீங்க ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில தொழில்கள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு 26 நாட்கள். நீங்க எக்ஸ்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. எந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பல்கா எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதே சமயத்துல ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது டாக்டர்ஸ், வக்கீல், இந்த மாதிரியாக ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியான துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கால நேரம் மிக ஒரு வலிமையான ஒரு கால நேரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான துறையில நீங்க முத்திரை பதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு கால நேரம். இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மேன்மைகளையும் நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சிகளையும் அடுத்து கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய ஒரு அந்யோன்யங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு கால நேரமாக இருக்கும். கடகராசி என்பர்கள் முதல் திருமணத்துல நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள்லாம் 2வது வாழ்க்கையை பத்தி கூட ஓரளவுக்கு கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 26 நாட்கள் அதற்குண்டான சில வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். 2வது வாழ்க்கை, 2வது திருமணம், இந்த மாதிரியான சில அமைப்புகள் எல்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த ராசி என்பவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா புதிதாக தொழில் அமைக்கணும் முற்படுறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சில பர்சனல் விஷயங்கள்ல சில குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.